Hi dear aspirants, நம்ம இன்னைக்கு காம்பஸ் டெஸ்ட் சீரியஸ் ஃபுல் டெஸ்ட் 2ஓட ஜென்ரல் இங்கிலீஷ் ஆன்சர் கீ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிறது நமக்கு இட்ஸ் அ நாவல். ஓகேங்களா? நமக்கு ஆக்சுவலாக இந்த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற நாவல் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட கேட் அண்ட் பெயின் கில்லர் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதியிருப்பாங்க. கேட் அண்ட் பெயின் கில்லர் அப்படிங்கிற ரோஸ் நமக்கு இந்த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற நாவல் இருந்தால் வந்திருக்கும். இது யார் ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கும், என்ன அப்படின்னா சாமுவல் லாங்க்ஃபோர்ட் கிளெமென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ பிளே. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் லைஃப். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு போயம் கொடுத்துருப்பாங்க, அந்த போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் எ சோனட். சோனட் அப்படிங்கிறப்போ நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல புக்கில் கொடுத்துருப்பாங்க. சோனட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ சோனட்டோ அப்படிங்கிற இட்டாலியன் வேர்ட்ல இருந்து வந்துடும். சோனட்டோ அப்படிங்கிற இட்டாலியன் வேர்ட் அப்படின்னு அந்த இட்டாலியன் வேர்ட்ல இருந்து நமக்கு வந்திருக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் சாங் இல்லைன்னா ஸ்மால் லிரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிட்டில் சாங் இல்லைன்னா ஸ்மால் லிரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சோனட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 லைன் இருக்கும், 14 லைன்ஸ் இருக்கும். 14 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்து நம்ம ஆக்டேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்டேவ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் உள்ள அந்த 6 லைன்ஸ், லாஸ்ட் 6 லைன்ஸை நம்ம செசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்துதான் சந்தேஷ். சந்தேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ மேகசின். சந்தேஷ் அப்படிங்கிறது மேகசின். ஆக்சுவலாக இது யாரோட மேகசின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யஜித் ரே. சத்யஜித் ரே யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தி அட்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் எடுத்திருப்பாங்க. தி அட்டிக். சரிங்களா? இந்த அட்டிக் ப்ரோஸில் நமக்கு அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரை பற்றி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 1965 ஒரு பத்மபூஷன் வாங்கியிருப்பார். அதே மாதிரி அவர் இறக்குறது கொஞ்ச நாள் முன்னாடி பாரத ரத்னா விருதும் இவர் வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த சந்தேஷ் அப்படிங்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ் பாயிண்டாக இருக்கும். மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி 4123 அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் நெக்லெக்டட் பை ராமானுஜம் இன் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிலாசபி அப்படிங்கிற 3 சப்ஜெக்டை தான் அவர் நெக்லெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக டியூரிங் ஃபர்ஸ்ட் இயர், அவரோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவர் நெக்லெக்ட் பண்ணதால தான் அவர் 2 டைம்ஸ் ஃபெயில் ஆயிருப்பார். ட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ட்வைஸ் ஃபெயில் ஆயிருப்பார். எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் மட்டும். மற்றபடி ஒரு மேக்ஸ்லலாம் எப்போவும் ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணுவார். ஸோ ராமானுஜமை பொறுத்த வரைக்கும் ஈரோடில் அவர் பிறந்திருப்பார். இந்த டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா December 22, 1887 ஈரோடு மாவட்டத்தில் அவர் பிறந்திருப்பார். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, அக்கார்டிங் டு ஹோம்ஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தால அவர் எந்த நோயிலையும் உண்மையாக அவர் பாதிக்கப்படலை, ஆனால் அவர் பாதிக்கப்பட்ட மாதிரி அவரை காமிச்சிருப்பார். ஸோ அக்கார்டிங் டு ஹோம்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஹோம்ஸோட கருத்துப்படி அவர் எந்த ஒரு நோயாலையும் பாதிக்கப்படலை. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக வரும். ஸோ இந்த தர்பானிலி ஃபீவர், அப்புறம் பிளாக் ஃபார்மோசா ஃபீவர் அப்படிங்கிறத பற்றி, இந்த ஃபீவர்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட அவர் சொல்லி கேட்டிருப்பார். இந்த ஃபீவரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் வாட்சனுக்கு அதில் எந்த பதிலும் இருக்காது. ஸோ அதே மாதிரி வாட்சன் வந்து ஸ்மித்துக்கிட்ட போய் சொல்கிறப்போ இது என்ன ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் டிசீஸ். அதாவது இந்த ஈஸ்டர்ன் டிசீஸை பற்றி ஸ்மித்துக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார் ஹோம்ஸ். ஸோ அதை பற்றி அவர் போய் சொல்லியிருப்பார். அதனால்
கல்வர்ட் அண்ட் ஸ்மித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹோம்ஸை மீட் பண்ண வருவார். ஹோம்ஸை மீட் பண்ணுறப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஸ்மித் வந்து என்கிட்ட சொன்னார், நீ சைனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த டிசீஸ் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மித் வந்து ஹோம்ஸ் கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த டிசீஸை பற்றி 2-3 இடத்துல பேசியிருப்பாங்க. நன் ஆஃப் தி போதும் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கன்சிடர் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் போயம். ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ், எம்ப்ரேஸ் வித் த ஜாய் த சேஞ்சிங் சீசன்ஸ் அப்படிங்கிற லைன்ஸ். இது எந்த போயமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. இந்த போயம் தான். அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீயை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் சமீர். இலான் சமீர் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த போயமில் கிட்டத்தட்ட 4 சீசன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு சீசனையும் ஒன்று ஒன்றா வச்சு ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்ப்ரிங் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா சம்மர் பொறுத்த வரைக்கும் க்ரோத்தை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வின்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஸ்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாலை பொறுத்த வரைக்கும் விஸ்டம் கம்பேர் பண்ணி நமக்கு இந்த போயம் லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ, இலான் சமீர், ஒரு அமெரிக்கன் போயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேச்சர் தி ஜென்டிலஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எமிலி டிக்கின்சன் அப்படிங்கிற ஒருத்தவங்க. எமிலி டிக்கின்சன் இவங்களும் ஒரு அமெரிக்கன் போயிட்டு தான். பவர் ஆஃப் த ஸ்மைல் பொறுத்த வரைக்கும் தூபாக் ஷாக்கூர் அப்படிங்கிற ஒரு போயிட்டு, இவரும் அமெரிக்கன் போயிட். வேண்டரிங் சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் சரோஜினி நாயுடு, ஒரு இந்தியன் போயிட். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த கரெக்ட் கொஸ்டின் டேக் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். லிட்டில் டூ யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லிட்டில் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லையா. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் அப்படின்னா டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்ல இருக்கும் இல்லைங்களா. இங்கே நமக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லிட்டில் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ நமக்கு டேக் கண்டிப்பாக பாசிட்டிவ்ல போகணும். இங்கே இருக்கிறதுல ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு, டூ தே, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த் அப்படிங்கிற லைன் நமக்கு எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஆன் கில்லிங் ஏ ட்ரீ அப்படிங்கிற போயம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவ் பட்டேல் எழுதியிருப்பார். ஸோ இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜரி. சப்போஸ் நமக்கு மெட்டாஃபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெட்டாஃபர் வரும். ஓகேங்களா. நம்ம அந்த பிளான்ட்டை ஒரு ட்ரீயை பூமியிலிருந்து எடுக்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது படிக்கிறப்பவே அதை இமேஜின் பண்ணுற அந்த சென்ஸ் நமக்கு வரும். ஸோ இமேஜரி. அது இல்லாமல் மெட்டாஃபர் கொடுத்துருந்தாலும் நமக்கு மெட்டாஃபரும் போகும். ஏன் மெட்டாஃபர் அப்படின்னா இங்கே எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கரோட சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்க, ஆங்கரிங் எடுத்து அப்படின்னு சொல்லி. ஸோ மெட்டாஃபர் வரும். அதே மாதிரி இமேஜரியும் நமக்கு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ராங் பேர்ஸ். திரும்பவும் நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். த ப்ளீடிங் பார் வில் ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளீடிங் பார் வில் ஹீல் அப்படின்னா நமக்கு பர்சனிஃபிகேஷன் வரும். ஏன்னா பர்சனை கம்பேர் பண்ணி நமக்கு எழுதியிருக்காங்க இல்லையா. ஒரு ஹியூமனுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீட் ஆகும், அது திரும்பவும் ஹீலும் ஆகும். ஆனால் இங்கே நமக்கு ட்ரீயை ப்ளீட் ஆகும் ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன். என்ன போயம் அப்படின்னா நமக்கு தெரியும், தி ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சிமோரான் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா விச்சஸ் ஃபேரிஸ் அப்படின்னு நமக்கு 2 விதமான ஆப்போசிட் வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சிமோரான் கரெக்ட் தான். நமக்கு இங்கே இந்த லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த போயமில் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ரயில்வே கேட்ச்.
ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போயம். நெக்ஸ்ட்டு பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை அப்படிங்கிறதும் நமக்கு பர்சானிஃபிகேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா விசில் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் எப்படி விசில் பண்ணும்? ஹியூமன் தான் விசில் பண்ண முடியும். ஸோ பர்சானிஃபிகேஷன் கரெக்டு தான். ஸோ இதுவும் என்ன போயம் அப்படின்னா ஃப்ரம் த ரயில்வே கேரேஜ் தான். ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எல் ஸ்டீவன்ஸ், ஸ்காட்டிஷ் போய்ட் ஆர்எல் ஸ்டீவன்ஸ். ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர்ட் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். இது நமக்கு ஹைப்பர் போல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஹைப்பர் போல் கிடையாது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டாஃபர், சாரி பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் ஏன் அப்படின்னா ஹிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக க்ரொக்கடைலை பற்றி இங்கே பேசுகிறாங்க. என்ன போயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரொக்கடைல் அப்படிங்கிற போயம், லூயிஸ் கேரோல் எழுதுனா போயம். மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாஃபர். ஏன் அப்படின்னா லைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மெட்டாஃபர் இங்கே இமேஜரி ராங், ஹைப்பர் போல் ராங். ஸோ நமக்கு ஐடென்டிஃபை த ராங் பேர், ராங் பேர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 4ம் 5ம் நமக்கு ராங்கான பேர்ஸ். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஃபார் த கிவன் blank from the following options. She dash to the market every day, but today she dash at home. நமக்கு நீங்கள் பாருங்கள் எவ்ரி டேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சி இருக்குது. ஸோ அதனால் சிங்குலர் வேர்ப் போடலாம். அப்போ நமக்கு கோஸ், ரெண்டில் ஏதாவது கோஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் பட் டுடே ஷி டேஷ் அட் ஹோம். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்லேயே இருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இஸ் ஸ்டேயிங் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஏன் நமக்கு ஸ்டேயிங் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது பொதுவாகவே இப்போ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் அரவுண்ட் ப்ரெசன்ட் டைம் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போடும். உதாரணத்துக்கு ஐ எம் ரைட்டிங் ஏ ஸ்டோரி. அப்போ நான் இப்போ உட்காந்து ஸ்டோரி ரைட் பண்ணலை, நான் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறது ஒரு ப்ரெசென்ட்டுக்கு அரௌண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். சரிங்களா? ஐ எம் ஒர்க்கிங் இன் இந்த பர்டிகுலர் ஆஃபீஸ். நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்போ ஒர்க் பண்ணிட்டேவா நான் பேசிட்டு இருக்கேன் கிடையாது. ஆனால் ப்ரெசென்ட் டைமுக்கு அரௌண்டாக நான் சொல்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம போகிறோம். ஸோ ஆப்ஷன் சி. Next question number 9. What is the accurate Tamil translation of he will have been studying for 3 years by next June? Will have been studying என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா future perfect continuous tense. future perfect continuous tenseல இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த ஜூனுக்குள் அவன் 3 ஆண்டுகளாக மருத்துவம் படித்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வந்திருப்பான் அப்படிங்கிறது வராது. அடுத்த ஜூனுக்குள் அவன் 3 ஆண்டுகள் மருத்துவம் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிறான் அப்படிங்கிறப்ப இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு இல்லைங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. தப்பு. அடுத்த ஜூனுக்குள் அவன் 3 ஆண்டுகளாக மருத்துவம் படித்து கொண்டிருப்பான். அவன் அடுத்த ஜூனுக்குள்ள 3 வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கு. அடுத்த ஜூனில் அவன் மருத்துவம் படிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது பார்த்தோன்னே தப்பு நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சி. Next question number 10. Identify the correct statements regarding to experience and the challenges faced by Indian Navy's all-women crew. பற்றி கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். Witnessed the southern lights and rare sea creatures. கரெக்டு தான் இல்லையா? நமக்கு அவங்க நிறைய சீ கிரியேச்சர்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சதர்ன் லைட்ஸையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாஸ்மன் சீல. தாஸ்மன் சீல அவங்க இந்த சதர்ன் லைட்ஸை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா என்டையர் ஸ்கையை க்ரீன் லைட்டால் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் லைட், என்டையர் ஸ்கை, வானம் முழுக்க க்ரீன் லைட்டாக இருந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், செலிப்ரேட் பர்த்டேஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். டோட்டலாக அவங்க 3 பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க.
அதில் ஃபஸ்ட்டு பேர்டு ஆஃப் போட்டும் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் கரெக்டு தான். திவாலி அவங்க போட்லேயே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏ கரெக்டு, பியும் கரெக்டு. நெக்ஸ்ட் ரஃப் சீஸ் வித் 9 to 10 மீட்டர் ஹை வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் பசிபிக். சவுத் பசிபிக் ஏரியாவில் அவங்க இந்த ஹை வேவ்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி விண்டையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 60 to 70 knots, 60 to 70 knots அளவுக்கு ஸ்பீடான காற்றையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டிக்கல் மைல் பர் ஹார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாட்டிக்கல் மைல் பர் ஹார் 1 knot is equal to 1.852 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது நம்ம புக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சியும் நமக்கு கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் அண்டு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ். ஆமாம், இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸும் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவங்க ஒன்றா சேர்ந்து ஓவர் கம் பண்ணதாகவும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டு தான். லாஸ்ட்லி ஃபுட் அண்டு வாட்டர் ஷார்ட்டேஜஸ், இதுவும் நமக்கு கரெக்டு தான். ஸோ அதுக்கு தான் முன்னாடி அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ ஃபுட்டை வச்சு நம்ம இந்த செயல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் தனியாகவே அதுக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு கரெக்டு தான். அப்போது ஆல் த வே எல்லாமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட். தி கமிட்டி ரீச்ட் எ கன்சென்சஸ் ஆஃப்டர் இன்டென்ஸ் டெலிபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்சென்சஸ் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு. டெலிபரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிந்தித்தல் இல்லைனா கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பாருங்க ஆப்ஷன். குழு கடுமையான விவாதத்திற்கு பிறகு முடிவு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ முடிவு வந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. முடிவு வந்தது அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி கடுமையான விவாதத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விவாதம் டெலிபரேஷன்னா விவாதம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுவும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் குழு விவாதத்திற்கு பிறகு, இங்கே சொல்லிட்டோம் முன்னாடி நமக்கு டெலிபரேஷன் அப்படின்னா விவாதம் கிடையாது. ஸோ இதுவும் இல்லை. குழு தீவிர கலந்துரையாடலுக்கு பிறகு. ஆமாம், இங்கே பாருங்க இன்டென்ஸ் டெலிபரேஷன் கொடுக்குறாங்க. இன்டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தீவிர கலந்துரையாடலுக்கு பிறகு ஒருமித்த முடிவை எட்டியது. ஆமாம், கன்சென்சஸ் அப்படின்னா ஒருமித்த ஒரு முடிவு தான். ஸோ கரெக்டாக இருக்கு. குழு ஆழமான ஆலோசனையின் பிறகு முடிவை எடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நாளையும் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. Question number 12. Consider the following lines. With infinite affection and infinite care, her golden finger on her lip. In above lines, her refers to. இப்போ லைன்ஸை கொடுத்துட்டு அதில் ஹெர் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு நேச்சர் தான் ரெஃபர் பண்ணுது. ஆக்சுவலாக நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம்லேருந்து கேட்டுருக்காங்க. நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எமிலி டிக்கின்சன். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் எமிலி டிக்கின்சன். ஆக்சுவலாக இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். கிட்டத்தட்ட எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்ரெஸ்ட் மாசச்சூசெட்ஸில் பிறந்திருப்பாங்க. இதே மாதிரி இவங்களோட ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 1800 போயிம்ஸ் இவங்க எழுதியிருப்பாங்க. அதுலேயும் ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் அப்படிங்கிற ஒரு ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆம் நோபடி ஹூ ஆர் யூ அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் எமிலி டிக்கின்சனோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு, ரொம்ப முக்கியம்.
ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பொயட்ஸை கொடுத்துட்டு அவங்களோட நேஷ்னாலிட்டியை மேட்ச் பண்ண சொல்லி அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எல் ஸ்டீவன்சனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்காட்டிஷ் போய்ட்டு கரெக்ட் தான். ஆர்எல் ஸ்டீவன்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன போயம் எழுதியிருக்காரு? ஃப்ரம் ரயில்வே கேரேஜ். அடுத்ததான் ஜான் மேஸ்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் யூஎஸ்ஏ சேர்ந்தவர் இல்லை, பிரிட்டிஷ். ஸோ நமக்கு இவர் என்ன போயம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஃபீவர் அப்படிங்கிற போயம். நெக்ஸ்ட் ஹென்ரி வேண்டைக்கு பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு அமெரிக்கன், யூஎஸ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லைஃப் அப்படிங்கிற ஒரு போயம் எழுதியிருக்காரு, லைஃப். நெக்ஸ்ட் லியம் ஓ ஃப்ளஹர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் அயர்லாண்டு தான், ஒரு ஐரிஷ் ரைட்டர் தான். இவர் நமக்கு ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ். லூசி மான்ட்கோமரி அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு கெனடியன் தான். ஸோ இவங்க நமக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ நமக்கு இங்கே 2 தப்பா இருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 3 பேர்ஸ் கரெக்டாக இருக்கு, 2 பேர்ஸ் ராங்காக இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டு இளவழகி. ஸோ இளவழகி அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு எந்த ப்ரோஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாபி அப்படிங்கிற ப்ரோஸ். ஹாபி டர்ன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் கரியர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸு. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 4th வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 4th கிடையாது, நம்ம 5th வேர்ல்டு சாம்பியன் 2008 இன் ஃப்ரான்ஸ். கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் 13th சார்க் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ் வித் ராஷ்மி குமாரி. ஸோ கரெக்டு தான். அடுத்தது பாருங்க சி ஹோல்ஸ் 265 மெடல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ராங். 260 மெடல்ஸ் அப்படிங்கிறது வரும். அவுட் ஆஃப் விச் 106 ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலாக நமக்கு 106 சில்வர் கிடையாது, கோல்டு. 17 ஆர் கோல்டு கிடையாது, சில்வர். இதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 12 பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி அவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்டர்நேஷ்னல் மெடல் நிறைய வச்சுருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 111 கோல்டு மெடல்ஸும் நமக்கு 9 சில்வர் மெடல்ஸ், அதோட சேர்த்தோம் அப்படின்னா 5 பிரான்ஸ் மெடல், இதெல்லாம் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2009 சார்க் உமன் சிங்கிளையும் வின் பண்ணியிருப்பாங்க. நமக்கு 2009 சார்க் சாம்பியன்ஷிப் உமன் சிங்கிள் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க 2008 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப், அதுவும் சென்னையில் நடந்திருக்கும், அதுலேயும் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. 38th சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும் வைசாக்ல 2009, அதுலேயும் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விக்டரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் நமக்கு தப்பாக இருக்கும். ஸோ 2, 4 ஒன்லி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறாங்க. எந்த ப்ரோஸ்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேகர் தத்தாத்ரி. ஓகே,
ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். டெம்பரேச்சர் இன்சைட் எ டர்ட்டில்ஸ் எக் டிட்டர்மின்ஸ் தி செக்ஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ when it is growing. கரெக்ட் தான். between 27 to 30 degree Celsius only male hatchlings are produced அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு 27 to 28 degree Celsius. ஸோ அப்போ தான் ஒன்லி மேல் ஹேச்லிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அட் 28 degree Celsius ஒன்லி மேல் ஹேச்லிங்ஸ் ப்ரொடியூஸ்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு தப்பு. ஆக்சுவலாக 30 degree Celsiusல நமக்கு ஒன்லி ஃபீமேல் அப்படிங்கிறது நமக்கு ஹேச்லிங்ஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 28 degree to 27 degree Celsius அப்படின்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேல் ஃபீமேல் நமக்கு இப்போ உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரி ட்ரூ தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வேர் அப்படிங்கிறது வேர்பு, woolen cloths we wear what அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிச்சு அப்படின்னா அது என்னது? இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்ததா when அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவோம். நம்ம அதாவது we wear woolen cloths when எப்போ நீங்கள் woolen cloths வேர் பண்ணுவீங்க? இன் வின்டர். ஸோ when அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ், சாரி இட்ஸ் அன் அட்வர்ப், இல்லை அப்படின்னா அது அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ when மட்டும் இல்லை where, why, how இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிச்சு அப்படின்னா இட்ஸ் அன் adverb அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைனா adjunct அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட், whom அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் அது நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷன் பி SVOA. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆலிஷா a girl with cerebral palsy. ஆமாம் கரெக்டு தான் இல்லைங்களா? டெக் ப்ளூமர்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டெக் ப்ளூமர்ஸ் ஆலிஷா எ கேர்ள் வித் செரிப்ரல் பிளாஸ்டி. கரெக்டாக தான். ஆக்சுவலாக அவங்க ட்ராகன் டிக்டேட் அப்படிங்கிற ஒரு டெக்கை யூஸ் பண்ணுவாங்க. ட்ராகன் டிக்டேட் எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அனில் பிரபாகர் கோ ஃபவுண்டர் ஆஃப் ஐகெஸ்ட். கரெக்டு தான். ஆக்சுவலாக அந்த ஐகெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீச் இம்பேர்டுக்காக, பேச முடியாதவங்களுக்காக உருவாக்குன ஒரு டெக். கிம் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் ஹூ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ கரெக்டு தான். அடுத்ததா கிறிஸ்பியன் லாரன்ஸ் வந்துட்டு கிரியேட்டர் ஆஃப் ப்ளூ வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கிடையாது, அவர் லேச்சல் ஷூஸ். கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படிங்கிற லேச்சல் ஷூஸை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தப்பு. அடுத்தது நியூபுரா கிர்லோஸ்கர் அண்டு ஜான்வி ஜோஷி ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு ப்ளூ வாட்சை கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களோட சேர்த்து ப்ளூ வாட்ச் யாருக்காக அப்படின்னா ஹியரிங் இம்பேர்டுக்காக. ஸோ நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. 4 and 5 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோவரண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெம்பஸ்ட் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் எழுதின பிளே. ஸோ பார்ப்போம். He ordered the Ariel to torment the inmates of the ship. Miranda was attracted by Ferdinand and had more concern towards him. Prospero and Miranda came to an island and lived in a cave. Prospero forgave them and restored his dukedom Milan. He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Prospero wanted to test Ferdinand and gave a severe task to perform அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கண்டுபிடிச்சோம்னா கூட இது ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன இருக்கும் பாருங்க. ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்டு லிவ்ட் இன் ஏ கேவ். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
இல்லைங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது சொல்லலாம் இல்லையா. he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. இது நமக்கு செகண்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேர்டு நமக்கு இது he ordered the Ariel to torment the inmates of the ship. ஸோ இது தேர்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன்று வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே வரும். மிராண்டா வாஸ் அட்ராக்டட் பை ஃபெர்டினண்ட் அண்ட் ஹேட் மோர் கன்சர்ன்டு டுவார்ட்ஸ் ஃபோர்த்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்பரோ வாண்டட் டு டெஸ்ட் ஃபெர்டினண்ட் அண்டு கேவ் ஏ சிவியர் டாஸ்க் டு ஹிம் அப்படிங்கிறது ஃபிஃப்த்து வரும். கடைசியாக நமக்கு ப்ராஸ்பரோ ஃபர்கேவ் தெம் அண்ட் ரீஸ்டோர்ட் ஹிஸ் டியூட்டம் லாஸ்ட். ஸோ நமக்கு 3, 5, 1, 2, 6, 4 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். ஆக்சுவலாக அந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற ப்ரோஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஸ்பரோ அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்துட்டு மிலன் அப்படிங்கிற இடத்தோட டியூக்காக இருப்பார். அவரோட தம்பி ஆண்டோனியோ அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க 2 பேரால் துரோகம் செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்லேருந்து அங்கே உள்ள ஸ்பிரிட்ஸோட உதவினால அவர் திரும்பவும் எப்படி அவங்களோட இணைஞ்சு போறாரு அப்படிங்கிற அந்த கதை தான் டெம்பஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எ நியூ ஹாஸ்பிட்டல் இஸ் பீயிங் பில்ட் இன் த சிட்டி? நமக்கு இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் கேட்குறாங்க. புதிய மருத்துவமனை நகரத்தில் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஓகே தான். ஆனால் நமக்கு பாசிவ் வாய்ஸில் இருக்கு இல்லையா, இஸ் பீயிங் பில்ட் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இங்கே பாசிவ் வாய்ஸில் இல்லை. ஸோ கிடையாது. புதிய மருத்துவமனை நகரத்தில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பாஸ்டில் இருக்குது. ஸோ கிடையாது. புதிய மருத்துவமனை நகரத்தில் கட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி வராது. ஏன்னா பாசிவ் வாய்ஸில் வேணும். பாசிவ் வாய்ஸ் இல்லை. புதிய மருத்துவமனை நகரத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஜான் ஆஸ்க்ட் வேர் இஸ் த லைப்ரரி. ஸோ நமக்கு இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நமக்கு WH வேர்டு வந்து இருக்குது. அப்போது என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிறத அப்படியே எழுதிட்டு அந்த WH டைப் கொஸ்டின் அப்படியே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் டென்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நமக்கு வாஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நமக்கு வாஸ் அப்படிங்கிறது 2 ஆப்ஷனில் இருக்குது. இப்போ மற்ற 2ம் வராது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இஸ்ன்னு இருக்குது. ஸோ வராது. நம்ம அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதை வச்சு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இங்கே நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. அதனால் ஆன்சரில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வேணும். ஸோ நமக்கு 2 இடத்துல பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜான் ஆஸ்க்டு வேர் வாஸ் த லைப்ரரி, ஜான் ஆஸ்க்டு வேர் த லைப்ரரி வாஸ். அப்படி இது 2 நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வரும். ஏன் ஆப்ஷன் சி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு WH டைப் கொஸ்டின் வரும், ப்ளஸ் அதோடு சேர்ந்து நமக்கு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வேர்ப் வரும். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ இங்கே WH டைப் வேர்டு வந்துருச்சு. அடுத்ததாக த லைப்ரரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அடுத்ததாக வாஸ் அப்படிங்கிறது வேர்ப். சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு WH டைப் கொஸ்டின் அந்த வேர்டு வந்துருச்சு. அடுத்ததாக வேர்ப் வருது. வேர்ப் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வருது. இது வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் இருக்கலாம். ஸோ இன்டைரக்டில் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் சி நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21 and 22 ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசேஜை படித்து பார்த்தா நமக்கு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். 21. According to the passage, what is a significant challenge posed by the rapid advancement of digital literacy அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த பேசேஜை வாசி பார்க்குறப்போ நமக்கு என்ன சேலஞ்ச் டிஜிட்டல் டெக்னாலஜினால, அதாவது அது வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால என்ன நமக்கு முக்கியமான சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக்ரீஸ் இன் ஆக்சஸ் டு நாலேஜ். டிக்ரீஸ் இன் ஆக்சஸ் டு நாலேஜ்னு இருக்குது. ஸோ இது வரும்போது நமக்கு இது பாருங்கள், எங்கேயாச்சும் இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஓவர் ரெகுலேஷன் பை கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
கவர்மெண்ட் அந்த மாதிரி எந்த ரெகுலேஷனும் பண்ணவும் இல்லை. ஸோ லேகிங் எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் பிஹைண்ட் இன்னோவேஷன். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அக்ராஸ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி நமக்கான ஆன்சர். த ஃப்ரேஸ் டெமோக்ரட்டைஸ்டு ஆக்சஸ் டு நாலேஜ் இந்த பேசேஜ் மோஸ்ட் நியர்லி மீன்ஸ். ஸோ அப்படி என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெமோக்ரட்டைஸ்டு அப்படின்னாலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இல்லையா. ஸோ இப்போ என்ன இங்கே வரும், நாலேஜ் இஸ் அக்சசிபிள் டு எ ப்ராட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 22க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கம்பைன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம். காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா நம்ம என்ன இருக்கணும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும் ப்ளஸ் ஒரு சப் கிளாஸ் இருக்கணும். விச் மீன்ஸ் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும், இன்னொன்று டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும். ஸோ ஒரு இண்டிபெண்ட் கிளாஸோட ஒரு டிபெண்ட் கிளாஸை சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சேர்ப்போம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹீ ஒர்க்டு ஹார்ட் பட் ஹீ ஃபெயில்டு. பட் அப்படிங்கிறது நமக்கு என்ன கன்ஜங்ஷன் அப்படின்னா குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன். சில குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன் ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. பார் அண்டு நார் பட்டு எட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் இன்னொரு மெயின் கிளாஸையும் சேர்க்கும். அதாவது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸையும் இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸ், ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் தோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன். ஸோ இங்கே பாருங்க, தோ அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, இன்னொரு சப் கிளாஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே மெயின் கிளாஸ். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஸோ ஹீ ஃபெயில்டு. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ், இதுவும் ஒரு மெயின் கிளாஸ். காரணம் என்ன அப்படின்னா ஸோ அப்படிங்கிறது ஒரு குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இதுவும் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன் ஸோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன் ஸோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ அப்படிங்கிறது ஒரு குவாடினேட்டிவ் கன்ஜங்ஷன் சரிங்களா. நமக்கு அப்போ இங்கே என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ 23க்கு ஆப்ஷன் பி. ஸோ 24 நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அசெட்டிக். அசெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு துறவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்தையும் திறந்தவங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே போகிறவங்க தான் யார் அப்படின்னா அசெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அசெட்டிக் பீப்புள். ஸோ நமக்கு 1 மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் எலக்வெண்ட். எலக்வெண்ட் அப்படின்னா ஃப்ளூயண்ட்டாக எழுதுறது இல்லைனா பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுவும் ஃப்ளூயண்ட் அண்டு பெர்சியசிவ் இன் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ மேட்ச் ஆகும். மிசாந்த்ரோப். மிசாந்த்ரோப் மீன்ஸ் ஒரு மனிதன் மேன்கைண்டை விரும்பாத ஒருத்தவங்க தான் மிசாந்த்ரோப்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோ அப்படின்னாலே ஹியூமனை பற்றி ரிலேட்டடானது தான் ஆந்த்ரோ. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஆந்த்ரோபாலஜி படிச்சிருப்போம். ஆந்த்ரோபாலஜினா என்னது, எவல்யூஷன் ஆஃப் ஹியூமனை பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி சரிங்களா. அப்போது மிசாந்த்ரோப் ஆப்போசிட்டான இன்னொரு வார்த்தை இருக்கும். அது என்ன அப்படின்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட். ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரையும் விரும்புகிறவங்க, எல்லாரையும் விரும்பி ஹியூமன்ஸை எல்லாரையும் விரும்பி அவங்களுக்காக உதவி பண்ணுறவங்க பேர் தான் என்ன அப்படின்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தை என்ன அப்படின்னா மிசாந்த்ரோப். ஸோ ஹூ டிஸ்லைக்ஸ் ஹியூமன் கைண்ட். கன்னசுவர். கன்னசுவர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் கன்னசுவர்னு சொல்லுவோம். ஸோ மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 1, 2, 3, 4 நமக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க இன் ரிலேஷன் டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி. வாட்டர் ஸ்கேர்சிட்டியை வச்சு ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியானது தான். பேசேஜ் வாசிங்க புரியும். ஸோ அதனால நம்ம கொஸ்டினுக்கு போயிடும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆத்தர்ஸ் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. வாட்டர் ஸ்கேர்சிட்டி கேன் பி சால்வ்லின்னு கொடுக்குறோம். அப்போது த்ரூ த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வாட்டர் ஸ்கேர்சிட்டியை சால்வ் பண்ண முடியாது. ஸோ தப்பு. ஒன்லி ரூரல் ஏரியாஸ் ஆர் அஃபெக்டட் பை த
புவர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஒன்லி ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது தப்பு. சரிங்க, ரூரல் ஏரியாஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு, போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இண்டிவிஜுவல் பிஹேவியர் நீட் டு சேஞ்ச் டு சால்வ் வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படிங்கிறது நமக்கு அப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் ஆர் த ஒன்லி டிட்டர்மினன்ட்னு சொல்கிறாங்க. ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் மட்டும் நமக்கு கிடையாது. இட் ஆல்சோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் புவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ புவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் புவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான ஆன்சர். Next, question number 26. Read the following sentence and find the error, if any, from the sentence. So, the teacher along with his students is preparing for the annual function with great enthusiasm. So, the teacher அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட். அதாவது along with அப்படிங்கிற வார்த்தை along with, together with இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் தான் சப்ஜெக்டாக எடுத்து. ஸோ இது மட்டும் தான் நமக்கு சப்ஜெக்ட். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? சிங்குலராக இருக்குது. ஸோ இங்கே வேர்பு ஸோ சிங்குலராக இருக்குது. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ப்ரிப்பேரிங் ஃபார் த ஆனுவல். ஆக்சுவலாக இது சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட், அந்த கன்கார்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அடுத்தது பாருங்கள், ஃபார் த எதுக்காக அப்படின்னா ஃபார் ஆனுவல் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ப்ரிப்போஷனும் கரெக்டாக தான் இருக்குது. வித் கிரேட் என்தூசியாஸ். இப்போ எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்குது. நோ எரர் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. 3 of the following sentences are simple sentence. Find odd or not. இதில் இந்த 4 ஆப்ஷனில் 3 சிம்பிள் சென்டென்ஸாக இருக்குது. அப்போது அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். இதுவே காம்பவுண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு மெயின் கிளாஸ், இன்னொரு மெயின் கிளாஸ் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஒரு சப் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 மெயின் கிளாஸை நம்ம எப்படி சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா பேன் பாய்ஸ். ஃபார் அண்ட் நார், அடுத்ததா பட்டு, ஆறு, 8, ஸோ இதெல்லாம் பேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். ரெண்டாவது, ஜஸ்ட் செமிகோலன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ்லாம் 2 மெயின் கிளாஸை நம்ம ஜாயின் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஜக்டிவ் அட்வர்ப் அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். கன்ஜக்டிவ் அட்வர்ப் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா however, therefore, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜக்டிவ் அட்வர்ப்ஸ். இதை வச்சு நம்ம 2 மெயின் கிளாஸஸை ஜாயின் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ் இன்னொரு சப் கிளாஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். நம்ம தோ, தட்டு, இஃப் இந்த மாதிரியான சில கன்ஜங்ஷன்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி அப்படின்றது இது என்னதுன்னா ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃப்ரேஸ் கிளாஸ். நமக்கு இங்கே கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் இருக்கும். ஃபைனைட் வேர்ப். ஆனால் ஃப்ரேஸில் ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும், கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும் கிளாஸில். ஆனால் ஃப்ரேஸில் அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ப்ராவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. ஹீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிறது நமக்கு கிளாஸ். என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் கிளாஸ். ஸோ இது என்ன நமக்கு சிம்பிள். நெக்ஸ்ட்டு, she finished her work and went to do the bed. ஓகேங்களா? she finished her work அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். அதே மாதிரி அண்டு went to bed அப்படிங்கிறதும் மெயின் கிளாஸ். ஏன் மெயின் கிளாஸ் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால என்ன பண்ணுறாங்க, 2 டிபெண்டன்ட் கிளாஸையும் இணைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ்னா அண்டு வந்திருக்கு. ஸோ இது என்ன சென்டென்ஸ் நமக்கு? காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், டு வின் த ப்ரைஸ் இஸ் மை எய்ம். ஓகேங்களா? இப்போ டு வின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேஸ், அதாவது நான் ஃபைனைட் வேர்ப். அப்போது ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் மட்டும்தான் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா இஸ் மட்டும்தான். ஸோ இது என்ன நமக்கு? இட்ஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஹீ கன்ஃபஸ்ட் ஹிஸ் கில்ட். ஒரே ஒரு சென்டென்ஸ். ஹீ சப்ஜெக்ட், கன்ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் வேர்ப், ஹிஸ் கில்ட்.
அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ், ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி. ஏன்னா மற்ற 3 சிம்பிள், ஆப்ஷன் பி மட்டும் தான் நமக்கு என்ன அப்படின்னா காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மீன்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. டிட் தே கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஆக்சுவலாக இது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு அதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அப்போது டிட் தே கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தே டிட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட்னு மாற்றணும். அப்படியே வேர்பு தூக்கி பின்னால் போட்டு சப்ஜெக்ட் முன்னாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஸ்டேட்மெண்ட். ஒன் டைம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக மாற்றலாம். எப்படி மாற்றுவோம் ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட், அதை சப்ஜெக்டாக மாற்றுறோம். அதே மாதிரி தே அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சப்ஜெக்ட், அது திரும்பவும் மாற்றுறோம் பை தே. அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்டிவ் ப்ரௌனாக இருக்கும்போது தே, இதுவே ஆப்ஜெக்டிவ் ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா அது தெம்மா மாறும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், பிஓ ப்ளஸ் V3 இல்லையா? பிஓ ப்ளஸ் V3 ஃபார்முக்கு நம்ம மாற்றுவோம். இங்கே நமக்கு டிட் கம்ப்ளீட்டுன்னு இருக்குது, ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பிஓ ப்ளஸ் V3 அப்படின்னா டிட்டுக்கு பதிலாக வாஸ் மாற்றலாம், கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மாற்றலாம் இல்லையா? இந்த மாதிரி ஆன் டைம் இருக்குது, ஸோ ஆன் டைம் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போது திரும்பவும் என்ன பண்ணுறோம் இதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினாகவே மாற்றணும். ஏன் அப்படின்னு நமக்கு இன்ட்ராகேட்டிவ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நம்ம ஆன்சரும் இன்ட்ராகேட்டிவ் தான் போடணும். அப்படிங்கிறப்போ திரும்பவும் வேர்பு தூக்கி என்ன பண்ணுறோம், நல்லா போடுறோம். அப்போ வாஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் ஆன் டைம் பை தெம் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது, சரி. ஸோ இவ்வளோ நம்ம பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நமக்கு சிம்பிளாக கொஸ்டினில் உள்ள என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸில் தான் நமக்கு ஆன்சரில் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு டிட்டுங்கிறது ஒரு V2 இல்லையா, டிட் கம்ப்ளீட்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும், ஆன்சர்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். இங்கே ஒரே இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. தி எம்ப்ளாயிஸ் ஆர் செல்டம் அலோட் டு மீட் தேர் பாஸ். செல்டம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வேர்டு, முன்னாடியே பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ் அப்படின்னா டேக் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவான டேக், நமக்கு நெகட்டிவாக ஒன்று தான் இருக்குது, 3 பாசிட்டிவ் டேக் இருக்குது. இப்போ இங்கே நமக்கு ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க ப்ளூரல், ஸோ ஆர் தேர் அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், நமக்கு எல்லாம் புக் பேக்கில் உள்ளதான். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் அப்படின்னு நமக்கு எபித்தட். எபித்தட்னா என்ன, நமக்கு அட்ஜெக்டிவ் இருக்கணும், எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் அப்படிங்கிறது நமக்கு எபித்தட். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது என்ன போயம் வருது, நமக்கு ரிவர் போயம் இல்லையா? ரிவர் போயம் கரோலின் ஆன்போல், கரோலின் ஆன்போல்ஸ் அவங்க எழுதின போயம். செகண்ட், தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ கன்னடேஷன். கன்னடேஷன், கன்னடேஷன்னா என்ன நமக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக மீனிங் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கன்னடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது என்ன போயமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன், ருட்யார்ட் கிப்ளிங் எழுதியிருப்பாரு, சீக்ரெட் ஆஃப் மிஷன். நெக்ஸ்ட்டு நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால் அப்படிங்கிறது பேரடாக்ஸ், ஓகேங்களா, பேரடாக்ஸு. ஸோ இது என்ன போயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட். ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்
அப்படிங்கிற போயம்லேருந்து நாடியா புஷ் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ பேரடாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட்டு அதுவே கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் எப்படி இருக்கும்னா கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஸ்மால் அப்படின்னு கொடுக்குறாங்க, டால் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்குள்ளேயே என்னவா இருக்குது அப்படின்னா கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ அது பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்சைட் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். இதுவும் நமக்கு என்ன போயம் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சினக்டோக். சினக்டோக் அப்படின்னா என்ன அப்படின்னா எ பாத் இஸ் மேட் டு ரெப்ரசன்ட் ஒன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டூ வீலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை. டூ வீலர் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஒரு பைக்கு தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போது 2 வீல்ஸை தான் நம்ம சொல்கிறோம், 2 வீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வீல்ஸை டிஃபைன் பண்ணோம், அதை சொல்கிறதுக்கு மீனிங் என்ன, ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா அந்த பைக் அப்படின்னு மீனிங். வெஸ்டர்ன் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெஸ்டர்ன் வேவ்ஸுங்கிறது வெறும் அலையை குறிக்குது. ஆனால் அதுக்கான ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி இல்லையா, கடல். ஸோ இதான் என்ன அப்படின்னா சினக்டோக். ஒரு பார்ட்டை வச்சு அந்த முழு விஷயத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சினக்டோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டீஸ் த லிட்டில் பார்லர் எவர், prettiest லிட்டில் பார்லர் எவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கான்சோனன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கான்சோனன்ஸ் அப்படின்னா என்னது? கான்சோனன்ட் சவுண்டு ரிப்பீட் ஆகும். prettiest, லிட்டில், இட் இஸ் த prettiest லிட்டில் பார்லர் எவர். ஸோ நமக்கு கான்சோனன்ஸ். அப்போது என்ன ஆப்ஷன் வருது நமக்கு? 3, 4, 2, 1, 5. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31 அடாப்டேஷன். அடாப்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபை ஆகுறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம மாடிஃபை ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தகவமைப்பு அப்படிங்கிறது சரியான பேர் தான். நெக்ஸ்ட்டு அக்ரோனம். அக்ரோனம் அப்படின்னா வேளாண் சார்ந்த விஷயம், உளவியல். ஸோ கரெக்டு தான். அனீமியா அப்படின்னா ரத்த சோகை, கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சைட்டி. ஆன்சைட்டி அப்படின்னா பதட்டம், மறதி கிடையாது, பதட்டம். ஸோ தப்பு. ஸோ நமக்கு how many pairs கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 ஐ அட்மைர் ஹர் ஃபார் ஹர் கரேஜ். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ சப்ஜெக்ட், அட்மைர் வேர்பு, ஹர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே ஃபார் ஹர் கரேஜ் அப்படிங்கிறது நமக்கு அட்வர்ப். ஏன் அப்படின்னா ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது இல்லையா? வென்னு, வேறு, ஒய், ஹவு இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணால் அது என்ன அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க? ஐ அட்மைர் ஹர். சரியா? நான் உங்களை அட்மைர் பண்ணுறேன். எதுக்காக? ஒய், ஃபார் ஹர் கரேஜ். ஸோ நமக்கு SVOA அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 சூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஃபார் த கிவன் blank ஃப்ரம் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ், ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இஃப் ஷி டேஷ் ஏர்லியர் ஷி வுட் ஹாவ் காட் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கண்டிஷன். 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 0 கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் ட்ரூத். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இஃப் ப்ளஸ் V1 அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, வில் ப்ளஸ் V1 அப்படின்னு போடுவோம். செகண்டு இஃப் ப்ளஸ் V2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? would இல்லைனா should போட்டு V1 சேர்ப்போம். தேர்டு இஃப் ப்ளஸ் had plus V3 அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? would have plus V3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே நமக்கு என்ன இருக்குது? would have caught அப்படிங்கிறது ஒரு V3. ஸோ would have plus V3 இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரணும்? had plus V3 வரணும். இங்கே எந்த ஆப்ஷனில் had plus V3 இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஆத்தர் வித் த ஒர்க்ஸ். ஸோ ஆத்தர்ஸும் அவங்களோட ஒர்க்ஸையும் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், லெவிஸ் கேரோல். லெவிஸ் கேரோல் அப்படிங்கிறவர் என்ன போயம் நமக்கு எழுதியிருக்காரு? crocodile இல்லையா? crocodile அப்படிங்கிற போயம் எழுதியிருக்காரு. ஸோ இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர். நமக்கு அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலைஸ் இன் வண்டர்லேண்ட். நெக்ஸ்ட் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். வில்லியம் ஹென்ரி டேவிஸை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு வெல்ஷ் poet இல்லையா? வெல்ஷ் poet. ஸோ இவர் நமக்கு என்ன போயம் எழுதியிருக்காரு? லைசர் அப்படிங்கிற ஒரு போயம். லைசர் அப்படிங்கிற ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்கிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டூபாக் ஷாக்கர்.
இல்லை டூபாக் ஷாக்கூரை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு அமெரிக்கன் ரேப்பர், இறந்துட்டாரு, சுட்டு கொண்டாங்க அவரை, அமெரிக்கன் ரேப்பர். ஸோ இவர் என்ன போயம் எழுதியிருக்காரு, பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படிங்கிற போயம் நமக்கு எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு த ரோஸ் தட் க்ரூ ஃப்ரம் கான்கிரீட் அப்படிங்கிற ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் எரின் ஹான்சன். எரின் ஹான்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் இந்த போயம் எழுதியிருக்காங்க. நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்காங்க. இவங்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு த பொயட்டிக் அண்டர் கிரவுண்ட் சீரீஸ், த பொயட்டிக் அண்டர் கிரவுண்ட் சீரீஸ். அடுத்ததாக பார்த்தோம்னா எமிலி டிக்கின்சன், ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இவங்களை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். யூஎஸ்ஏ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் தி ஜென்டிலஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்காங்க. ஸோ இன்னும் ஆப்ஷன் வரும் நமக்கு 2, 1, 4, 5, 3. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஷி செட் ஐ டிடன்ட் நோ த ஆன்சர் அன்டில் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்னாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க டென்ஸை வச்சு என்ன டென்ஸாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே நம்ம 95% ஆன்சரை போட்டுற முடியும். இங்கே என்ன டென்ஸில் இருக்குது, டிட் அப்படிங்கிறது ஒரு வீட்டோ இல்லையா. ஸோ நமக்கு டைரக்ட்லேருந்து இன்டைரக்டில் மாற்றுறப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாறும். ஓகேங்களா. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டாக நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி செட் தட் சி டிடன்ட் நோ, இது சிம்பிள் பாஸ்ட். அடுத்ததா சி செட் தட் சி ஹேடன்ட் நோன், ஹேடன்ட் நோன் அப்படி என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது இல்லையா. ஸோ இது இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சி செட் தட் சி ஹேசன்ட் நோன், ஹேசன்ட் நோன் அப்படிங்கிறது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ கிடையாது இல்லையா. நெக்ஸ்ட்டு சி செட் தட் சி வுட்டன்ட் நோ, ஓகேங்களா. ஸோ வுட்டன்ட் நோ அப்படிங்கிறதுலாம் நமக்கு வராது. ஆப்ஷன் என்ன, நமக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேத் ரிலேட்டட் டேர்ம்ஸ் இன் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். நாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ ப்ராக்கெட்ஸ் அப்படின்னா பேரந்தசிஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா கவுண்டர் கிளாக் வைஸ், மேத்ஸ் அப்படின்னா மேத். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1. Next question number 37, 38. In the following questions, a word has been given which is followed with 3 sentences. Identify the sentence where the word has been used in the contextually and grammatically correct manner அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. எட்டர்னல், எட்டர்னல்ங்கிற வார்த்தை எங்கே கரெக்டாக பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரோமியோ அண்ட் ஜூலியட் பிலீவ் தட் தே ஹேட் an eternal love. ஆக்சுவலாக எட்டர்னல் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா. இப்போ அப்ஜெக்டிவ் என்ன பண்ணும், ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணும். இப்போ இங்கே ஒரு நவுன் இருக்குது, லவ் அப்படிங்கிற நவுன் இருக்குது. ஸோ அந்த நவுனை குவாலிஃபை பண்ணது என்னது, அப்ஜெக்டிவ். ஸோ இது கரெக்டாக அதுக்கு கிராமட்டிக்கலாகவும் கண்டெக்ஸ்டுவலாகவும் கரெக்டாக இருக்குது. எட்டர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம், எவர் லாஸ்டிங் அப்படின்னு மீனிங். ஸோ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கெஸ்ட்ரா வில் எட்டர்னல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வில் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இது என்ன ஒரு வேர்ப் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஆக்சிலரி வேர்போடு சேர்ந்து கண்டிப்பாக ஒரு மெயின் வேர்ப் வரும். இங்கே வேர்பே கிடையாது, இது அட்ஜெக்டிவ். அப்போது இந்த இடத்துல இது தவறாக இருக்குது. லாரன்ஸ் ஹேஸ் பிளான்ஸ் டு எட்டர்னல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2 வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்ஃபினிட்டிவ் கண்டிப்பாக ஒரு வேர்ப் வந்திருக்கணும், ஆனால் இங்கே அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு தவறு. ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. 38. எராடிகேட். ஸோ எராடிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணுறது. இட்ஸ் அ வேர்ப் இல்லையா. எராடிகேட் மீன்ஸ் எலிமினேட் பண்ணுறது, இல்லைனா அழிக்கிறது, ஒழிக்கிறது, இந்த மாதிரி சொல்லலாம். சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் டு கலெக்டிவ்லி பேட்டில் த கிரைசிஸ் பை எராடிகேட் டுவார்ட்ஸ் ஏ COVID-19 எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வருமா. அப்படி எராடிகேட் அப்படின்னு கண்டெக்ஸ்டோட தப்பான வார்த்தையாக இருக்குது. என்ன வரலாம், பை கலெக்டிங் இல்லைனா பை அலாட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வரலாம். ஸோ இங்கே பை எராடிகேட் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, கண்டெக்ஸ்டுவலாக தவறாக இருக்குது. த்ரூ அண்ட் அக்ரெசிவ் வேக்சினேஷன் கேம்பெயின் we can eradicate COVID-19 இன்ஃபெக்ஷன். ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக வருது.
ஏன்னா நம்ம COVID-19 ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அக்ரெசிவ் வேக்சினேஷன் கேம்பெயின் பண்ணால் அது ஒழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, there are a host of recommendations on how to eradicate schools. How to eradicate schools னு வருமா, இல்லை how to protect schools safelyன்னு வரலாம். ஆனால் இங்கே eradicate அப்படிங்கிறது கண்டெக்ஸ்டுவலாக ராங்காக இருக்குது. In India, COVID-19 accelerated the launch of health mission, eradicate the accessibility of healthcare services அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே கண்டெக்ஸ்டுவலாக எராடிகேட்ன்ற வார்த்தை நமக்கு வராது இல்லையா, இன்க்ரீஸ் த accessibility இல்லை டிக்ரீஸ் த accessibility இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ இங்கேயும் நமக்கு ஸோ ஆப்ஷன் இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், செலக்ட் த பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். த லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பிஃபோர் ஹி அரைவ்டு. ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது இல்லையா, பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ நமக்கு 2 ஆக்ஷன் நடந்திருக்கு இல்லைங்களா. ஒன்று ஃபஸ்ட் ஆக்ஷன், ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, செகண்ட் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நமக்கு 2 ஆக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடக்கும், செகண்ட் ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்ல எழுதும், சிம்பிள் பாஸ்ட். செகண்ட் நடக்கிற ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எழுதும், ஆட் பிளஸ் V3. ஸோ நமக்கு அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஆக்ஷன், இது நமக்கு செகண்ட் ஆக்ஷன். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அவன் வந்தபோது கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவன் வர்றதுக்குள்ளே கடிதம் எழுதி முடிச்சாச்சு இல்லையா. ஸோ இல்லை, அவன் வந்தபோது கடிதம் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க வந்தப்போ கடிதம் என்னாச்சு, எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ வரலாம். அவன் வரும் முன் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இல்லை, அவன் வந்தபோது கடிதம் எழுதி கொண்டிருந்தான், இதுவும் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 பேசேஜ் கொடுக்குறாங்க. Despite the widespread use of antibiotics in modern medicine, AMR is emerging as critical global health issue. Overuse and misuse of antibiotics in humans and livestock have accelerated this phenomenon. If left unchecked, AMR could render many common infections untreatable, reversing decades of medical progress. அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க. இதில் என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நோ லாங்கர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது, அந்த மாதிரி எதுவும் நமக்கு கொடுக்கல. லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் இஸ் அ மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் AMR அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எந்த கண்டெக்ஸ்டும் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு, AMR இஸ் சீரியஸ் த்ரெட்டு தட் குட் அண்டர்மைன் மாடர்ன் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வரலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் நாட் கீப்பிங் பேஸ் வித் பாக்டீரியல் மியூட்டேஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41. Combine the following sentences into simple sentence without changing meaning. சிம்பிள் சென்டென்ஸாக அதை மாற்ற சொல்லி சொல்கிறாங்க. The sun set, we stopped playing. ஸோ இதை என்ன பண்ணணும், சிம்பிள் சென்டென்ஸாக நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள், இங்கே ஆப்ஷனில் என்ன சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். வி ஸ்டாப்டு பிளேயிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு சப்பார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன், த சன்செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சப் கிளாஸ். இப்போ இது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். த சன்செட் அண்ட் வி ஸ்டாப்டு பிளேயிங். சன்செட் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அண்ட் வி ஸ்டாப்டு பிளேயிங் அப்படிங்கிறது இன்னொரு மெயின் கிளாஸ். ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், த சன் ஹேவிங் செட். சன் ஹேவிங் செட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேஸ். நெக்ஸ்ட்டு, வி ஸ்டாப்டு பிளேயிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். ஸோ ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா இது என்னது, இட்ஸ் அ சிம்பிள். பிகாஸ் த சன் செட் வி ஸ்டாப்டு பிளேயிங். வி ஸ்டாப்டு பிளேயிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸு, பிகாஸ் அப்படிங்கிறது ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இது ஒரு சப் கிளாஸ். இது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, சிம்பிள் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். Next question number 42. Choose the correct option to complete the sentence. He promised dash me with my
ஹோம்ஒர்க் அப்படின்னா டு ஹெல்ப் இன்ஃபினிட்டிவ் வரும். ஏன் அப்படின்னா ப்ராமிஸ், அவங்க பாஸ்ட்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஃபியூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான கண்டெக்ஸ்டில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டு ஹெல்ப் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், rewrite the following sentence using the positive degree of the adjective given, choose the correct action. ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் டிகிரியும் மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹையர் தென் கம்பேரிட்டிவ்ல இருக்குது. கம்பேரிட்டிவ்லேருந்து நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் ஒரு சின்ன டேபிள் ஒன்று பார்ப்போம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவ்ல நோ அதர் அப்படின்னு வருது அப்படின்னா கம்பேரிட்டிவ்ல எனி அதர்னு வரும். எனி அதர் ப்ளஸ் தேன் இஆர் இதெல்லாம் வரும். சூப்பர்லேட்டிவ்ல த ப்ளஸ் இஎஸ்டி சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு வந்துடும். இதுவே வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா நமக்கு மெனி அதர் இல்லைனா மோஸ்ட் அதர் ப்ளஸ் தேன் இல்லை அப்படின்னா இஆர் இதெல்லாம் நமக்கு வரும். ஸோ அடுத்தது இங்கே த ப்ளஸ் இஎஸ்டி அப்படின்னு சொல்லி வரும். இது ரொம்ப முக்கியமான டேபிள் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ்ல மாற்ற சொல்கிறாங்க. இருக்கிறதுல என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையஸ்ட், இது சூப்பர்லேட்டிவ்ல இருக்குது, கண்டிப்பாக வராது. நோ அதர் மவுண்டன் இன் த வேர்ல்ட் இஸ் ஆஸ் ஹையஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஆஸ் ஹை ஆஸ் எனி அதர் மவுண்டன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கட்டும். கடைசியாக மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையர் ஆஃப் ஆல் மவுண்டன்ஸ், ஹையஸ்ட் ஆஃப்னு வரலாம், ஹையர் அப்படி வராது. ஸோ இதுவும் தப்பு. அப்போ இது ரெண்டு ஏதோ ஒன்று தான் வரும். என்ன சொல்கிறாங்க? மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் ஆல் அதர் மவுண்டன்ஸ். எல்லா மவுண்டன்ஸை விடவும் மவுண்ட் எவரெஸ்ட் தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹையாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நோ அதர் மவுண்டன், வேறு எந்த மவுண்டனுமே இந்த வேர்ல்டு இஸ் ஆஸ் ஹை ஆஸ் மவுண்ட் எவரெஸ்ட். உலகத்தில் வேறு எந்த மவுண்டனுமே மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஹைட்டாக இல்லை, மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஹைட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான நமக்கு பாசிட்டிவ் டிகிரியாக இருக்குது. சரி, ஸோ ஆப்ஷன் பி நமக்கான ஆன்சர். Next, 3 of the following sentences are complex. Find odd one. She went home because she was tired. She went home ஒரு main class, because அப்படிங்கிறது நமக்கு subordinative conjunction, so subclass. இது நமக்கு complex. Okay, next, if you work hard you will succeed. ஒரு subclass, ifல ஆரம்பிக்குது, subordinating conjunction, you will succeed subjectல ஆரம்பிக்குது, so main class, complex. He confessed, main class, that நமக்கு subordinating conjunction ஸ்டார்ட் ஆகுது, so complex. He worked hard, main class, and coordinative conjunction ஸ்டார்ட் ஆகுது, so இது ஒரு main class, இது compound. ஸோ நமக்கு 3 காம்ப்ளெக்ஸ் இருக்கு, 1 காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அதான் ஆர்டர் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், question number 46. Which of the following reflects the subtly assertive tone suitable for a formal letter of complaint அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே எது ரொம்ப சப்டலான டோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே. ஸோ இருக்கிறதுலே எது ரொம்ப பொலைட்டாக இருக்கோ அதில் நம்ம ஆன்சரை போட வேண்டியதான். நம்பர் 47. சார் 46 பாருங்க. I demand that you fix this issue immediately. நம்ம போய் நம்ம டிமாண்ட் பண்ண முடியுமா? ஃபார்மல் கம்ப்ளைண்ட்ல டிமாண்ட் பண்ண முடியாது, ஸோ கிடையாது. I trust this matter will receive your prompt attention. ஸோ சொல்லலாம், ரொம்ப சப்டலாக இருக்குது. This has been extremely frustrating and unacceptable. இது நமக்கு எடுத்தறிஞ்சு சொல்கிற மாதிரி இருக்குது கோவத்தில். ஸோ இது இன்ஃபார்மல், ஃபார்மல் கிடையாது. I hope you guys can sort of this out soon. ஸோ இதுவும் நமக்கு இன்ஃபார்மலாக இருக்குது. ஸோ ஃபார்மலாக இருக்கிறதே ஒன்று தான், அது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. The following sentence has no punctuation. Choose the correctly punctuated sentence. ஸோ பஞ்சுவேஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பாருங்கள், நமக்கு வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் வரணும். 2 இடத்துல தான் கொஸ்டின் மார்க் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2ல் என்ன வித்தியாசம் இருக்குது? நமக்கு 21 பேஜ் ஆர்டிகல் 2 ஐஃபன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஃபன் தான் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இது என்ன கான்செப்ட் அப்படின்னா காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்.
ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி வரப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா ஹைஃபன் போடணும். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் சரி. 20-1 பேஜ் ஆர்டிக்கல் அப்படிதான் வரும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. ஒன் ஹூ பிரிட்டன்ஸ் டு பி வாட் ஹீ இஸ் நாட். யாருன்னா சார்லட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லலாம். பேட்ரியட் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும், தேசப்பற்று மிக்கவங்க. ஸோ நோவேஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ புதுசாக வரவங்க, நியூபி, அவங்க தான் நோவேஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக வர்றவங்க தான் நோவேஸ். விஷனரி அப்படிங்கிறவங்க தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 48க்கு ஆப்ஷன் ஏ. Transform the following exclamatory sentence into a statement. How kind of you to help me அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினா நமக்கு என்ன ஆகும், எந்த டென்ஸும் மாறக்கூடாது, அதே மீனிங்கில் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூ ஆர் கைண்ட் டு ஹெல்ப் மீ அப்படிங்கிறது வரலாம். யூ ஹெல்ப் மீ கைண்ட்லி அப்படின்னு சொல்லி வருமா, வராது இல்லையா. யூ ஹெல்ப்டு மீ அப்படிங்கிறதும் வராது. யூ ஹாவ் ஹெல்ப்டு மீ கைண்ட்லி, ஸோ வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட், ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்ட் த எரர் இஃப் எனி ஃப்ரம் த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. மெனி a ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஃபெயில்டு திஸ் டெஸ்ட் டிஸ்பைட் தரோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு மெனி a ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா சிங்குலர்னு வரணும். மெனி அப்படின்னாலே சிங்குலர். ஸோ நமக்கு இங்கே சிங்குலர் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும் அதாவது தரோ ப்ரிப்பரேஷன் இருந்தாலுமே கூட இந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நோ எரர், எந்த எரரும் இங்கே இல்லை, கரெக்ட் தான். Choose the correct option to complete the sentence. She is interested in dash novels in her free time அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா ரீடிங் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது இல்லையா, which means indicates activity. Indicates activity. என்ன ஆக்டிவிட்டியை, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்களோ அந்த ஆக்டிவிட்டியை நமக்கு இண்டிகேட் பண்ணுறது ரீடிங் அப்படிங்கிற டெக்னிக். ஸோ ஆப்ஷன் பி நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 52. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் த இவன் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நோ அதர் சிட்டி இன் இந்தியா ஆஸ் பிக் ஆஸ் மும்பை. நம்ம பார்த்தோம், நோ அதர்னாலே நமக்கு என்ன வரணும், எனி அதர்னு வரணும் இல்லையா. நோ அதர் அப்படின்னு நமக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த டேபிள். நோ அதர் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு பாசிட்டிவ்ல நோ அதர்னு வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல எனி அதர்னு வரும். இதே சூப்பர்லேட்டிவ்ல த பிளஸ் சிஎஸ்டி. சரியா, அதுதான் திரும்ப பார்க்குறோம். ஸோ இங்கே எனி அதர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கணும். ஸோ நமக்கு மும்பை இஸ் த பிக்கஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி கண்டிப்பாக வராது. மும்பை இஸ் பிக்கர் தேன் எனி அதர் சிட்டி இன் இந்தியா. ஸோ நமக்கு தேன் வந்துருச்சு ப்ளஸ் எனி அதர் வந்துருச்சு. ஸோ பிக்கர் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் வந்துருச்சு. ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி. மும்பை இஸ் பிக் ஆஸ், நமக்கு இங்கே என்ன இருக்குது, பிக் அப்படிங்கிறது இட்ஸ் பாசிட்டிவ் இல்லையா. ஸோ அதாவது மும்பை இஸ் பிக்கர் தென் ஆல் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ ஓகே தான் பிக்கர் தென் அப்படிங்கிறது, ஆனால் ஆல் சிட்டிஸ் அப்படிங்கிறப்போ இது என்னது நமக்கு சூப்பர்லேட்டிவ்ல வந்திருக்கும். ஸோ தப்பு, ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் question number 53. Choose the correct option to complete the sentence. She suggested dash a walk after lunch அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா she suggested a taking a walk. டாக்கில் எல் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ டேக்கிங் ஏ வாக். சி சஜஸ்டட் டேக்கிங் ஏ வாக் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக சஜஸ்டட் அப்படிங்கிற வேர்ட் பின்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஜெரண்ட் தான் வரும். சில வேர்ட்ஸ் பின்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஜெரண்ட் தான் வரும், அதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ சஜஸ்டடுக்கு பின்னால் கண்டிப்பாக ஜெரண்ட் தான் வரும். ஸோ டேக்கிங் ஏ வாக் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54 காலம் ஏபி கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இடியம்ஸு. வாக்கிங் அப் ராங் ட்ரீ அப்படின்னா என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்களை தப்பாக அக்யூஸ் பண்ணுறது, அதான் பார்க்கிங் அப் ராங் ட்ரீ. பேர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படிங்கிறது லேட் நைட் ஒர்க் பண்ணுறது. க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் அது மேலே வருத்தப்படுறது தான் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். ஹிட் அண்ட் நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறது தான் ஹிட் அண்ட் நெயில் ஆன் த ஹெட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும், 2, 3, 1, 4 அப்படின்னு வரணும். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு 55 ஒரு பேசேஜ். பவர் ஆஃப் சோஷியல் மீடியா லைஸ் not just in speed with which it spreads information but in its ability to influence public opinion. While it can amplify marginalized voices and democratic discourse, it is also susceptible to misinformation and echo chambers that reinforce existing biases அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஷுட் பி பேன்டு டு ப்ரிவெண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். பேன் பண்ணிட்டா நமக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ரிவெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இங்கே கொடுக்கல. ஸோ கிடையாது. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மேபி வரலாம். அடுத்தது பீப்புள் ஷுட் ரிலே சால்லி ஆன் ட்ரெடிஷ்னல் மீடியா, அந்த மாதிரி எதுவும் நமக்கு கொடுக்கல, தப்பு. மார்ஜினலைஸ்டு வாய்ஸஸ் டாமினேட் சோஷியல் மீடியா நெரேட்டிவ்ஸ், அந்த மாதிரியும் எதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ இதுக்குள்ளே கரெக்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பிரேசல் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கெட் அலாங் வித் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா டு ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் சம்மன். ஒரு நல்ல ஒரு இணக்கத்தோட ஒருத்தவங்க கூட இருக்கிறது தான் கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேரியான் அப்படின்னா ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணுறது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது தான். டேர்ன் அப் அப்படிங்கிறது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வருது. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3, 1, 4 ஆப்ஷன் சி. ஸோ அடுத்தது ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் வெல்கம். சில ஸ்ட்ராங் வெல்கம் அப்படின்னு வருமா நமக்கு வார்ம் வெல்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வார்ம் வெல்கம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா. உதாரணத்துக்கு ஐஎன்எம்ல படிச்சிருப்போம், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில். நம்ம ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமா வந்தப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம கிங் ஜாமரின் அப்படிங்கிறவர் வார்ம் வெல்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் புக்கில். ஸோ கலெக்ஷன் வார்ம் வெல்கம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 58 question number 59. Climate agreements often fail because while the costs of emission reduction are immediate and national, the benefits are long term and global. This creates disincentive for individual countries to act decisively அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஃபாலோஸ் ஃப்ரம் த above passage அப்படின்னு சொல்லி பேசேஜ் கொடுத்து நமக்கு கேள்வி இருக்கு. பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் ஆக்ட் மோர் இட் செல்ஃப் தேன் குளோபல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வரலாமா இருக்கு, ஏன்னா அப்படிதான் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க கிளைமேட் சேஞ்ச் இஸ் நாட் ஏ சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா கிடையாது. குளோபல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் இர்ரெலவென்ட் இன் சால்விங், இர்ரெலவென்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவும் வராது. எமிஷன் ரிடக்ஷன் ஹேஸ் நோ ரியல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ கிடையாது, எல்லாமே நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் the new policy was introduced to dash the growing gap அப்படின்னா நமக்கு பிரிட்ஜ் ஓகேங்களா. கேப் அப்படின்னா நமக்கு பிரிட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 61. rearrange the following parts. நம்ம governance in India has evolved while retaining its democratic ethos, adapting to new socio-economic ரியாலிட்டிஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. ஸோ நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டி ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 கவர்னன்ஸ் இன் இந்தியா ஹேஸ் எவால்வ்டு. எப்படி எவால்வ் ஆச்சு? அடாப்டிங் டு நியூ சோஷியோ எக்கனாமிக் ரியாலிட்டிஸ். ஸோ நமக்கு செகண்ட் ஏ வரும். அடுத்ததா சி தேர்டு வருது. வைல் ரிட்டைனிங் இட்ஸ் டெமோக்ராட்டிக் ethos அப்படின்றதோட நமக்கு முடிக்கிறாங்க. ஸோ இது 4. ஸோ ஆப்ஷன் பி, டிஏசிபி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 62. த கவர்மெண்ட் இன்க்ரீஸ்டு த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆஃப் கிராப்ஸ் பட் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இன்டென்சிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ
கவர்மெண்ட்டு என்னதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலுமே கூட ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட்டை இன்டென்சிஃபைடாக பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்க இங்கே, ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் கவர்மெண்ட் பாலிசிஸ். இந்த மாதிரி நமக்கு வருமா கேட்க. ரைசிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் alone did not address the farmers concerns. ஸோ இது நமக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் do not want MSP, அது கிடையாது. protest increase whenever policies are announced அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த எரர் இன் ஃபார்மாலிட்டி இன் திஸ் ஃபார்மல் லெட்டர் க்ளோசிங். தேங்க்ஸ் எ டன் ஃபார் யுவர் ஹெல்ப், லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ரிப்ளை. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ரிப்ளை அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மாலிட்டியா கிடையாது இல்லையா. இது நம்ம ஃபார்மல் லெட்டர்ல எழுத மாட்டோம். இன்ஃபார்மல் லெட்டர்ல ஃப்ரெண்டுக்கு எழுதுறப்போ இல்லை ஃபேமிலிக்கு எழுதுறப்போ எழுதும். ஸோ இது நமக்கு என்னது, தவறு தான். அதான் கொடுக்குறாங்க, இட்ஸ் டூ வேக். ஸோ தவறு தான், இது கரெக்டு. தேங்க்ஸ் எட்டன் இஸ் டூ கேஷுவல், கரெக்டு தான். தேங்க்ஸ் எட்டனும் நமக்கு வராது இல்லையா. தேங்க்ஸ் எட்டன் நம்ம சொல்லுவோமா ஃபார்மல் லெட்டரில், அது ஃப்ரெண்ட்ஸு கூட இன்ஃபார்மல் லெட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் தவறு தான், இதுவும் தவறு தான். ஸோ டூ கேஷுவல்னு சொல்கிறாங்க, கரெக்ட். த யூஸ் ஆஃப் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இஸ் இன்அப்ராப்ரியேட். ஆமாம், நம்ம இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ண தேவையில்லை தான். ஸோ இதுவும், ஸோ அப்போ ஆல் த எபோ என்னது, கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Question number 64. Rearrange the sentences logically சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி சொசைட்டி கிரியேட்ஸ் லாஸ் டு ரெகுலேட் பிஹேவியர் அண்டு மெயின்டைன் ஆர்டர். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த சொசைட்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாவை எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஹேவியரும் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திரும்ப லாஸை பற்றியே பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ் மே பி ஃபாலோட் அவுட் ஆஃப் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் ஃபார் அத்தாரிட்டி பட் தேர் மாரல் ஃபவுண்டேஷன் இஸ் வாட் என்ஷூர்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டி வரும். சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரும். இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட், அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. மாரல் ஃபவுண்டேஷன், அந்த மொராலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அங்கே திரும்பவும் அடுத்து மொராலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இஃப் மொராலிட்டி இஸ் நாட் ரூட்டட் இன் சம் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் தென் சச் லாஸ் பிகம் டூல்ஸ் ஆஃப் பவர் ரேதர் தென் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக நமக்கு முடிக்கிறாங்க சியோட. The legitimacy of law therefore depends not just on its enforcement but on its alignment with ethical principles. So BDAC option A நமக்கு கரெக்டா. Next, punctuation பாருங்க. My sister-in-law who lives in Chennai is coming tomorrow. So sister-in-law அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கமா உங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அவங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், who lives in Chennai, அவங்க சென்னையில் வாழ்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்ததான் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 கம்மா நமக்கு வரணும். அது இல்லாமல் சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் இன் லா அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் இல்லையா. ஸோ 2 ஐஃபனை நம்ம சேர்க்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 to 70. ஏர் பொல்யூஷன் பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேசேஜாக இருக்குது, படித்தாலே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் சப்டில் பர்னிங் ப்ராப்ளமேட்டிக். அதாவது இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஏர் பொல்யூஷன் இன் சிட்டிஸ் இஸ் ஆஃப்டன் டிஸ்கஸ்ட் ஆஸ் சீசனல் ஃபினாமினான் லிங்க்டு மெயின்லி டு ஸ்டபுள் பர்னிங் இன் வின்டர். ஓகேங்களா, அதாவது ஸ்டபுள் பர்னிங்கை பற்றி பேசுகிறாங்க. அடுத்ததாக ஹவர் எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் vehicular emissions, industrial activity and construction dust contribute significantly throughout the year. அதாவது நம்ம சீசனலாக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டபுள் பர்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய காசஸாக இருக்க ஏர் பொல்யூஷனுக்கு இருந்தாலுமே கூட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வெஹிகுலர் எமிஷன்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட், இதுதான் என்ன பண்ணுது, வருஷம் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த நேரோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் காஸ் ரிஸ்க் இக்னோரிங் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி அண்டு அர்பன் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும், அதாவது ஸ்டபுள் பர்னிங்கை பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் இக்னோர் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, அர்பன் பிளானிங்லாம் நம்ம விட்டுறோம், ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோரோவர் பொல்யூஷன் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி
affects vulnerable groups such as children, the elderly and the poor who have limited access to health care. ஸோ இந்த பொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாரையும் யாரையும் இவங்க அவங்கன்னு பார்க்காம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. சில்ட்ரனாக இருக்கட்டும், எல்டர்லியாக இருக்கட்டும், புவராக இருக்கட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு லிமிட்டடான ஆக்சஸும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அட்ரஸிங் த இஷ்யூஸ் requires not only temporary bans on emergency measures but long-term strategies that balance development with public health imperatives. அப்போ நம்ம டெம்பரவரியாக ஒரு சில விஷயத்த பேன் பண்ணுறதுனால மட்டும் இது மாற போகிறதில்ல, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கொஸ்டின்ஸ். why is focusing only on stubble burning problematic அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இங்கே? it diverts attention. ஃபர்ஸ்ட் பாருங்கள், it is not linked to air pollution at all. ஸோ இது வருமா நமக்கு? ஆக்சுவலாக அது லிங்க்டு தான். எப்படி லிங்க்டு இல்லாமல் இருக்கும்? அது ஒரு முக்கியமான காரணம். இட் டைவர்ட்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் ப்ராடர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு நிறைய அதை தாண்டி இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, வெஹிகுலர் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே காரணமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து இது டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்ட். ஃபார்மர்ஸ் should not be blamed for anything அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுவும் கிடையாது. இட் சால்வ்ஸ் த இஷ்யூ பர்மனெண்ட்லி, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், விச் குரூப் இஸ் ஹைலைட்டட் ஆஸ் மோஸ்ட் வல்னரபிள் டு பொல்யூஷன் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன், எல்டர்லி அண்ட் த புவர் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட், த ஆத்தர் சஜஸ்ட் த ரியல் சொல்யூஷன் மஸ்ட் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் பேன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னவா இருக்கணும்? லாங் டேர்மாக இருக்கணும் இன் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி அண்ட் பிளானிங். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்ததான், which of the following can be inferred? Short term measures alone cannot solve air pollution. ஸோ வரலாம். ஹெல்த் கேர் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் ஆல் குரூப்ஸ். ஸோ நமக்கு பொல்யூஷனை பற்றி தான் பேசுகிறாங்க, கிடையாது. ஏர் பொல்யூஷன் இஸ் ஒன்லி அர்பன் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலை. டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் ஆர் அன்ரிலேட்டட் அப்படின்னு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் 70, த பேசேஜ் ஆர்கியூஸ் தட் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா இஸ் பார்த்தோம்னா நமக்கு என்டையர்லி சீசனலானா அப்படி கிடையாது இல்லையா. நமக்கு த்ரூ அவுட் த இயர் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. சீசனல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டபுள் பர்னிங் மட்டும்தான். ட்ரைவன் மெயின்லி பை ஸ்டபுள் பர்னிங். ஸ்டபுள் பர்னிங் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி நிறைய காரணம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ எ இயர் அரவுண்ட் இஷ்யூ வித் மல்டிபிள் காசஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாகும். எ ப்ராப்ளம் ஒன்லி இன் ரூரல் ஏரியாஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி நமக்கு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 71, ஃபைண்ட் த கரெக்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் ஹூ ஹேட்ஸ் மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா யார் அப்படின்னா மிசோகேமிஸ்ட். அவங்க தான் மேரேஜை வெறுக்கிறவங்க. மிசோஜனிஸ்ட் அப்படின்னா உமனை ஹேட் பண்ணுறவங்க. ஒன் ஹூ ஹேட் உமன். மிசாண்ட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மென்னை ஹேட் பண்ணுறவங்க. ஒன் ஹூ ஹேட் மென். மிசோந்த்ரபிஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஹியூமனையே வெறுக்கிறவங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் மிசாந்த்ரோப் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72, டிஸ்பைட் செவரல் வார்னிங்ஸ் த ஆஃபீஸ் ரிமைண்ட் டேஷ் டு த இர்ரெகுலாரிட்டிஸ் இன் ஹிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெருசாக கன்சர்ன் பண்ணல இல்லையா. இப்போ நமக்கு என்ன வார்த்தை வரும்? இன்டிஃப்ரெண்ட், இல்லைனா அன்கன்சர்ன்டு. பெருசாக கன்சர்ன் அதில் பெரிய ஆர்வம் காட்டாமல் விட்டுட்டாங்க, பெருசாக அக்கறைப்படாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அலர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஹாஸ்டைல், இணக்கமாக இருந்தாங்கன்னு வராது. ஸோ விஜிலண்ட். ஸோ ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். அதாவது செவரல் வார்னிங்ஸ் கொடுக்கும்போதும் அவங்க என்ன பண்ணல, சரியா அந்த ரெகுலாரிட்டிஸை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 73, டிஸ்பைட் ரேபிட் டெக்னாலஜிக்கல் growth, unemployment remains a pressing issue. This suggests that technological advancement alone cannot guarantee economic well-being for all. ஸோ உங்களை என்ன இன்ஃபரன்ஸ் ஆயிருக்கு? டெக்னாலஜி ஆல்வேஸ் ரெடியூஸ் ஜாப்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்களா? இல்லை. எக்கனாமிக் வெல்பீயிங் ரெக்வயர்ஸ் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் டெக்னாலஜி. ஸோ கரெக்ட் தான். இங்கே ஒன்லி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மட்டுமே என்ன பண்ணிடாது, நமக்கு வெல்பீயிங்கை கொடுத்துடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வரலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் காஸ்ட் ஒன்லி பை லேக் ஆஃப் டெக்னாலஜி கிடையாது, அப்படி எதுவும் சொல்லலை. எக்கனாமிக் வெல்பீயிங் இஸ் இம்பாசிபிள் இன் டெக்னாலஜிக்கல் சொசைட்டி, அதுவும் சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்க, ஸ்பீச் டெலிவர்டு வித்தவுட் எனி ப்ரேயர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டம்போரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்டம்போரே அப்படின்னா நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு ப்ரெசன்டேஷனை போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா எக்ஸ்டம்போரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75, rearrange the following sentences into coherent paragraph. ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இன் டிஜிட்டல் ஏஜ் பீப்புள் ஆர் bombarded with constant
ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்ததா அதனால வர்ற கான்சிக்வன்ஸை சொல்கிறாங்க. ஐரானிக்லி தி சர்ச் இன் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி ஹேஸ் நாட் நெசசரிலி டிரான்ஸ்லேட்டட் இன்டு பெட்டர் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்குது, அது இப்போ வந்துட்டு எல்லாரையும் பெட்டர் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸாக மாற்றுதா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நமக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த அதில் உள்ள சேலஞ்சை பற்றி பேசுகிறாங்க. இந்த சேலஞ்ச் நவ் இஸ் நாட் டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறது சேலஞ்சாக இருக்கிறது இல்லை, பட் த எபிலிட்டி டு கிரிட்டிக்கலி எவால்வேட் அண்ட் ப்ராசஸ் இட். அப்போ அதை எவால்வேட் பண்ணுறதுலையும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுலையும் தான் பிரச்சனை இருக்குன்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் பயாஸ் அண்டு எக்கோ சேம்பர்ஸ் ஃபர்தர் காம்ப்ளிகேட் த ப்ராசஸ் ஆஃப் டிசர்னிங் ட்ரூத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா CABD, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. த கவர்மெண்ட் ப்ரப்போசஸ் டு இன்க்ரீஸ் டாக்ஸஸ் ஆன் லக்ஸரி குட்ஸ் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? ஷுட் டாக்ஸஸ் ஆன் லக்ஸரி குட்ஸ் பி இன்க்ரீஸ்டு. ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகுது. எதுக்காக? லக்ஸரி குட்ஸை. எதுக்காக அப்படின்னா இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒருத்தவங்க அதிகமாக பணம் போட்டு ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் ஜாஸ்தியாக கட்டுவாங்க. இதுவே ஒரு பட்ஜெட்டில் கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸு ஒரு 50,000 இருக்கும். இதுவே 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு கார் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் கூடும். இல்லைங்களா? இப்போ நம்ம 10% டேக்ஸ் கட்டுறோம்னா 5 lakhsக்கு அங்கே 20% நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் எஸ், பிகாஸ் இட் வில் மேக் ரிச் பீப்புள் புவரர். ஸோ ரிச் பீப்புளை புவரர் ஆக்குறதுக்காக இதை பண்ணலை, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ புவர் பீப்புளையும் ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகனா கூட ஓகே. ஸோ இது அப்படியே நெகட்டிவாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. எஸ், பிகாஸ் இட் வில் ஹெல்ப் ரீடிஸ்ட்ரிபியூட் ரிசோர்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஆமாம், அதிகமாக டேக்ஸில் கலெக்ட் பண்ணக்கூடிய காசுலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு செலவு பண்ணலாம். ஸோ ஓகே வரலாம். நோ, பிகாஸ் பீப்புள் ஷுட் பி ஃப்ரீ டு ஸ்பெண்ட் ஆஸ் தே விஷ். ஸோ இது கிடையாது. ஸோ பீப்புள் அவங்க வந்துட்டு அப்படிதான் இருக்கணும், அவங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால் நம்ம டேக்ஸை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ ராங். நோ, பிகாஸ் புவர் பீப்புள் டு நாட் பை லக்ஸரி குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக இருக்கும். அதான் பாசிட்டிவான ஒரு இதில் இருக்குது ஆன்சர், மற்ற எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டர். ஆக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு நவுனு. ஸோ ஆக்ட் அப்படின்ற வேர்பில் இருந்து தான் வருது. ஸோ 1 மேட்ச் ஆகுது. மாடர்னைஸ், நமக்கு மாடர்னைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்பு தான், அது மாடர்ன் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல இருந்து நமக்கு வருது. ஸோ கரெக்டு தான். ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு. குவிக், குவிக் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்லேருந்து வர்ற அட்வர்ப் தான் குவிக்லி. ஸோ அப்ஜெக்டிவ் ப்ளஸ் ly இஸ் அட்வர்ப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1, 2, 3 and 4 நமக்கு மேட்ச் ஆகுது. ட்ரூ லீடர்ஷிப் லைஸ் நாட் இன் rigidly adhering to dogma but in the capacity to dash one's principle with changing circumstances அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, ஒரு ட்ரூ லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களோட கோட்பாடுகள், டாக்மா அப்படின்னா கோட்பாடு, அந்த கோட்பாடுகள்லாம் அப்படியே ரிஜிடா இருக்கிறது கிடையாது. என்னவா, பட் இந்த கெப்பாசிட்டி டு சேஞ்ச் பண்ணிக்கணும், ஆல்டர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன வார்த்தை வரும் அப்படின்னா நமக்கு ரீகன்சைல். ரீகன்சைல் அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மாற்றிக்கிறது. காம்ப்ரமைஸ் அப்படின்னா நம்மளோட கோட்பாடுகளை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வராது. அபேண்டன், கைவிடவும் கூடாது. டிஸ்டார்ட் அப்படின்னா அதை அழிக்கிறது, செதுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இல்லை. இங்கே எக்ஸாக்டாக என்ன வரும் அப்படின்னா ரீகன்சைல் அப்படிங்கிற வார்த்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. Transform the following assertive sentence into negative sentence. Next question number 80. Her explanation was so dash that even specialist found it hard to follow அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஸ்கியூர். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தெளிவில்லாமல் இருக்கு, அன்கிளியர்னு அர்த்தம். அன்கிளியர், எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அன்கிளியராக இருக்குது, அதை ஸ்பெஷலிஸ்ட் கூட ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. லூசிட் அப்படின்னா என்ன, கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்கிறது. ஆர்டிகுலேட் அப்படின்னாலும் இட்ஸ் தெளிவாக இருக்கிறது தான், அதுவும் எலக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே அன்கிளியர், அப்ஸ்கியூர் அப்படிங்கிறத கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81. India has achieved food self-sufficiency yet malnutrition remain widespread. ஸோ அதுக்கான கொஸ்டினை நம்ம
செலக்ட் பண்ணணும். why is food production still low in India? நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை, ஏன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி அடைஞ்சிருக்கோம். ஸோ கிடையாது. why has food distribution and nutrition not improved despite self-sufficiency? என்னதான் செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்தாலும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏன் அதே மாதிரி நியூட்ரிஷனில் ஏன் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கும். ஸோ இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, why are people unwilling to consume நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் அன்வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ கிடையாது. why has India not increased its agricultural export? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, question number 82. Technological automation increases efficiency but often reduces employment opportunities in certain sectors அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சரி, என்ன கொஸ்டின் இதுக்கு கேட்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, why do governments encourage technology in industries அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டெக்னாலஜிக்கல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எஃபிஷியன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பதிலாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏன் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. ஸோ கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் சொசைட்டிஸ் பேலன்ஸ் எஃபிஷியன்சி வித் ஜாப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி நம்ம கேட்கலாம். கரெக்டு. நெக்ஸ்ட்டு, வை டூ ஒர்க்கர்ஸ் ரெசிஸ்ட் எ நியூ டெக்னாலஜிஸ்? இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. வை ஆர் எம்ப்ளாயர்ஸ் அன்வில்லிங் டு ஹையர் மேனுவல் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சூஸ் த ஆன்டனிம் ஆஃப் ஸ்பொராடிக். ஸ்பொராடிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இர்ரெகுலராக இருக்கிறது. இர்ரெகுலர். ஸோ அதுக்கு நம்ம ஆன்டனிம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். மற்றது அக்கேஷனலாக இருந்தாலும் இர்ரெகுலர் தான். ஓகேங்களா? இல்லைன்னா ஸ்கேட்டர்டு, எல்லாமே சதுரி இருக்கிறது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி சொல்லலாம். சதுரி இருக்கிறது, அங்கங்கே இருக்கிறது. இன்டர்மீடியண்ட்டும் அப்படி தான். ஸோ கண்டினியூஸ் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். The committee's report was criticized for being too dash, offering lengthy descriptions. அப்படின்னா verbose. verbose அப்படின்னா too many words இருக்கிறது. too many words போட்டு இருக்கிறது தான் நமக்கு verbose அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் நிறைய வார்த்தைகள் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். மற்ற எல்லாமே ப்ரிசைஸ் அப்படின்னாலும் சுருக்கமாக இருக்கிறது, அதே மாதிரி லாக்கோனிக் அப்படின்னாலும் ரொம்ப கன்சைஸாக இருக்கிறது தான். கோஜென்ட் அப்படின்னாலும் உறுதியாக இருக்கிறது, சுருக்கமாக இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85 பாருங்கள். திரும்ப ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு S1 கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அஸ் தட் ரெவல்யூஷன்ஸ் ரேர்லி அச்சீவ் ஆல் தேர் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கியூவில் ஸ்டார்ட் ஆகும். பவர் ஒன்ஸ் again tends to concentrate in the hands of the few. அடுத்ததா ஆர் ஃபர்ஸ்ட் எடுத்து கியூல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. radical change may overthrow oppressive systems அப்படின்னு சொல்லி வருது. அடுத்ததா பட் ஓவர் டைம் நியூ எலிட்ஸ் எமர்ஜ். அடுத்ததா பார்த்தோம்னா பி பவர் ஒன்ஸ் அகேன் டென்ஸ் டு கான்சென்ட்ரேட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ. அடுத்ததா திரும்பவும் அந்த சைக்கிள் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ QRPS அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86. ஐடென்டிஃபை த வீக் கொஸ்டின். ஒய் இஸ் த ஸ்கை ரெட் டியூரிங் சன்செட்? ஸோ நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்ட்ராங் கொஸ்டினாக தான் இருக்கணும். அடுத்ததா ஒய் லைக் தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இது நமக்கு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ வீக் கொஸ்டின். வாட் காசஸ் சன்செட் கலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின். ஹவு டு கிளவுட்ஸ் ஃபார்ம்? இதுவும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை வச்சு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87. சூஸ் த வேர்ட் க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு ஆலக்ரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஈகர்னஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஈகர்னஸ். ஸோ ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்ட்லி மேட்ச் ரிப்பேரை கேட்குறாங்க. குக்கி அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து பிஸ்கட். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ், ஃபாலுங்கிறது தான் அமெரிக்கன். ஸோ பேவ்மெண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ், சைட்வாக் அப்படிங்கிறது அமெரிக்கன். ஸோ இதுவும் அப்படி தான், பிரிட்டிஷ், இதுதான் அமெரிக்கன். ஸோ நமக்கு ஒன்று தான் கரெக்டாக இருக்குது, அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட் கிரைட்டீரியான்.
கிரைட்டீரியான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரைட்டீரியா போடுவோம். கிரைட்டீரியன்ஸ் ஆப்ஷன் சி. Next question number 90. In urban areas, even as income level rises, reported levels of stress and loneliness also increase. So நமக்கு கரெக்டான கொஸ்டின் கேட்குறாங்க. Why does rising income not ensure social well-being அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவே நம்ம கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா. அர்பன் ஏரியாஸில் இன்கம் லெவல் ரைஸ் ஆனாலுமே கூட ஸ்ட்ரெஸ்ஸும் லோன்லினஸும் கூடவே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்கம் நாட் என்ஷூர் சோஷியல் வெல்பீங்னு கேட்கலாம். என்னதான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அது ஏன் சோஷியல் வெல்பீங்கை என்ஷூர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி கரெக்டாக தான் இருக்கும். வை டு பீப்புள் ப்ரிஃபர் இன் ரூரல் ஏரியாஸ், லிவிங் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ ரூரல் ஏரியாஸ் பற்றி பேசலை. வை டு சிட்டிஸ் ஹேவ் பெட்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இங்கே பெட்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத பற்றி அவங்க பேசவே இல்லை. வை ஹேஸ் லிட்ரரி நாட் ரெடியூஸ்டு ஸ்ட்ரெஸ். ஸோ லிட்ரஸை பற்றியும் பேசல. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் நமக்கு கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 91. காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ். காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஐஃபன் போடுவோம். ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ல அந்த அட்ஜெக்டிவ்க்கு நடுவில் என்ன பண்ணுவோம்னா ஐஃபன் போடுவோம். ஸோ நமக்கு 2 ஐஃபன் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச் யாருன்னா குளூட்டான். இப்போ எபிக்யூர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க டேக்ஸ் ப்ளஷர் இன் டேக்கிங் குட் ஃபுட். ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு அதில் ப்ளஷர் அடையிறவங்க தான் யாரு அப்படின்னா எபிக்யூர். ஓகேவா. கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஃபுட்டை சாப்பிட்டு, அதை பற்றி இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கவர்மெண்ட். கேனிபல் அப்படிங்கிறவங்க ஹியூமனோட ஃப்ளஷை சாப்பிட்றவங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் 93. வாட் கைண்ட் ஆஃப் கொஷின் இஸ் திஸ்? கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கொஷின் இல்லையா. ஏன்னா டீட்டெயில்டு ஆன்சரை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட் 94. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ எக்ஸல் இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ எக்ஸல் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படி சொல்லல இல்லையா. சம் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்ஸில் நல்லா இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்னு இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் நோ குட் ஸ்டூடெண்ட் இஸ் குட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படியும் கிடையாது இல்லையா. அதாவது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸில் குட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிடையாது. சம் அகாடமிக்கலி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் இன் ஸ்போர்ட்ஸ். ஆமாம், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ எக்ஸல் இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ எக்ஸல் இன் ஸ்போர்ட்ஸ். அப்படியே அதை ரெப்ளிகா மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் cannot go togetherனு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வருது. ஆப்ஷன் சி நமக்கு கரெக்ட். 95. ஒன்லி கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாமினேஷன். சரியா. ஸோ ஒன்லி கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஆல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஜினியர்ஸை பற்றி இங்கே பேசவே இல்லை இல்லையா. அது இல்லாமல் இங்கே பாருங்க, சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக 1 கிடையாது. சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாமினேஷன் இங்களா தான் கொடுத்துருக்காங்க. சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் கிராஜுவேட்ஸ்னு கொடுக்குறாங்க. அப்போது அவங்க என்ன கிடையாது, எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்லி கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துறாங்க. ஸோ 2 ஃபாலோஸ். இப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் த சயின்டிஸ்ட் தியரி தோ இனிஷியலி ridiculed gradually gained acceptance as further research dash its validity அப்படின்னா corroborated அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு corroborated அப்படின்னா ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது உறுதிப்படுத்துறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உறுதிப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபைனலைஸ் சொல்லலாம். ஸோ corroborated அப்படிங்கிறது வரும். ஸோ அண்டர்மைனாலும் அதை அலட்சியப்படுத்துகிற மாதிரி, கான்ட்ராடிக்டட்னா அதை ஒத்துக்காத மாதிரி, டிஸ்மிஸ்டு, ஸோ எதுவுமே வராது. ஸோ corroborated அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97. ஜம்பிள்டு சென்டென்ஸு. இல்லை பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா S1 கொடுத்துட்டாங்க. கிளைமேட் சேஞ்ச் இஸ் நவ் வைட்லி அக்னாலேஜ்ட் ஆஸ் எ குளோபல் த்ரெட். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா Pல திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எட் இன்டர்நேஷனல் நெகோசியேஷன்ஸ் ஆஃப்டன் ஃபெயில் டு ப்ரொடியூஸ் பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக தான் இருக்குது Q. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரிஸ் ப்ரையாரிட்டைஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஓவர் கலெக்டிவ் கோல்ஸ்.
ஆஸ் எ ரிசல்ட் எமிஷன் டார்கெட்ஸ் ஆர் ரொட்டைன்லி மிஸ்டுன்னு வருது கடைசியாக. திஸ் வீக்கெண்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் டிலேஸ் அர்ஜென்ட் ஆக்ஷன். ஸோ PQRS ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், த ரைட்டர் ஸ்டைல் இஸ் மார்க்டு பை lucidity and precision, yet it does not lack in dash அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்கிங் இஸ் ஒர்க்ஸ் போத் கிளியர் அண்ட் என்கேஜிங். எலக்வன்ஸ், எலக்வன்ஸ் அப்படின்னா ஒரு நேர்த்தியான அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ எலக்வன்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 99. Many students in rural areas drop out before completing school. Question, should the government provide free midday meals in the school? ஸோ நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் ஆன்சர் இருக்கணும், நெகட்டிவ் ரெண்டுமே வேணாம். அப்போது எஸ், பிகாஸ் ஃபுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன், அப்படி ஒன்றும் கொடுக்கல. ஸோ கிடையாது. அடுத்ததா, பிகாஸ் இட் கேன் இம்ப்ரூவ் அட்டெண்டன்ஸ் அண்டு ரெடியூஸ் ட்ராப் அவுட் ரேட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100. இன் மெனி டெவலப்பிங் எக்கனாமிஸ், சப்சிடிஸ் intend to help the poor often end up benefiting the relatively affluent sections. This paradox persists despite multiple reforms, indicating structural weakness in the policy design and implementation. ஸோ லாஜிக்கலி என்ன இன்ஃபர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எக்கனாமிக்ஸில் சப்சிடைஸ் வந்து சப்சிடி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா புவர் பீப்புள்ஸ்க்காக. ஆனால் அது யாருக்கு போய் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கவங்களுக்கு தான் போய் சேருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரடாக்ஸு என்ன ரிஃபார்ம் பண்ணாலும் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்சிடி ஷுட் பி கம்ப்ளீட்லி அபாலிஸ்ட். ஸோ அப்படி நம்ம கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆகும், புவர் பீப்புள்ஸுக்கும் அது போகிற அறகுற பெனிஃபிட் போகாமல் போயிடும். ஸோ வெல்தி பீப்புள்ஸ் எக்ஸ்பிளைட் வீக்னஸ் இன் சப்சிடி டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே என்னதான் நம்ம இன்டென்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால், அதாவது இன்டென்டாக நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா புவர் பீப்புள்ஸுக்கு தான். ஆனாலுமே அது போய் சேர்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃப்ளூவன்ட் செக்ஷன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. த புவர் டெலிபரேட்லி அவாய்டு சப்சிடி ஸ்கீம்ஸ், புவர் யாரும் அதை அவாய்ட் பண்ண போகிறதில்ல. சப்சிடிஸ் ஆர் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிடையாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஆப்ஷன் B நமக்கு சரியான ஆன்சர். ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.